ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಗೆಟ್ಟು ಇರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಗೆಟ್ಟು ಇರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ ಸಂತತ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಸಂತತ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇರಿಸಿ ಸಂತತ ಹರಿ ನಿನ್ನ ಸಾಸಿರ ನಾಮವ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇರಿಸಿ ಎಲ್ತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಎಲ್ತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಎಲ್ತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಎಲ್ತೋ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಅಲ್ತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಚಿಂತಿಸೋ ಹಾಗೆ ನಾರಾಯಣ ಅಲ್ತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಚಿಂತಿಸೋ ಹಾಗೆ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಲಿಗೆಗೆ பேர் வந்து கொள்ளைகால்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா கௌஹள காலவான் ரெண்டு மகர்ஷிகள் இருந்தாங்க. அவர் யாருன்னா விஸ்வாமித்திரரோட பேரமார்கள். ராமானுஜாச்சாரியர் வந்து ஷேத்த வஸ்திரதாரியான வெளுப்பு வேஷ்டி உடுத்தின்னு தான் இந்த பக்கம் வந்தார். திருவரங்கம்லேருந்து திருநாராயணபுரம் போனோன்னா காவேரி ரிவர் பேங்க்கில் தான் வரணும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் காவேரி கரையே இருக்குது. இங்கே யார் இருந்தான்னா இதெல்லாம் கொங்கு நாடுன்னு சொல்லுவாள். இங்கே கொங்க பிராட்டி இருந்த இடம் இது. கொங்கு பிராட்டிக்கு மாமியார் வீடு இங்கே தான் இருந்தது. இங்கே வந்து காவேரி கரையில் ஒரு கொங்கு பிராட்டி மண்டபம் கீர்த்த மண்டபமும் இருக்குது. அப்போ வரைச்ச என்ன ஆகுது, சுவாமி வந்து அங்கே இருக்கச்ச அவள் ஒரு பாதிக்கை கொடுத்துருப்பாள். அதுக்கு தான் அவள் பூஜை பண்ணி தளிகை பண்ணி எப்பவும் சாலிகிராமத்தை வந்து பொம்மநாட்டி தொடமாட்டாள். சுவாமி எப்படி சொல்லியிருந்தாருன்னா, யாரும் இல்லைன்னா வீட்டில் வெறுமே சாதம் பண்ணிவிட்டு அதை இப்படி காட்டிட்டு
ஒரு துளசி தளம் போட்டாலும் பொம்முனாட்டி அப்படி பண்ணலான்னு சொல்லியிருப்பாள். அவள் டெய்லி அப்படி பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணிட்டு இருப்பாள். ஒரு தடவை சுவாமியே வராரு ஸ்ரீரங்கத்துலேருந்து. வரும்போது அவளுக்கு அந்த பாதத்துக்கு எப்பவும் ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பாளே, அவரே வராரு. யாரை தெரிஞ்சுதான்னு கேட்டப்போ சுவாமியே வந்திருக்கிறதுன்னு தெரியுது. அவர் காவேரியிலேருந்து தீர்த்தமாடி வரைச்சி அவருக்கு காய்ச்சல் முடியல. அப்போது கோவிலுக்கு ஐஷின் வரா. ஐஷின் வந்துச்சு. அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண இடம் இது. கௌஹள காலவ ரிஷிகள் பண்ணதுனால இந்த ஊருக்கே கொள்ளைகால்னு பேர் வந்தது. இல்லைன்னா கொள்ளைகாலம் மீனிங்கே இருக்காது. பிரிட்டிஷர்ஸுக்கு ப்ரொனவுன்சியேஷன் வரல, காலவ மஹர்ஷின்னு கூப்பிட வரல. அதனால தான் கொள்ளைகால் ஆச்சு பேர். இது 1200ஆம் ஆண்டில் வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. முடிக்குண்ட சோழபுரம், இங்கே முடிகுண்டான்னு ஒரு ஏரியா இருக்குது கொள்ளைகாலுக்குள்ளேயே. கன்னடா ஆனதுனால அது முடிக்குண்ட சோழபுரம் வந்து முடிகுண்டா ஆச்சு. இங்கே வந்து பட்டு ஃபேமஸ். இங்கேருந்து தான் நூலே போகிறது தமிழ்நாடுக்கு. இங்கே நிறைய பட்டு நூல் இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டு. महिमा अतो जायागस्य